படிக்கும்போது ஏபியை படிக்கும்போது என்னன்னு படிக்கலாம்? ஒன்று அப் சவுண்ட் வரும், இன்னொன்று ஆப் வரும், இன்னொன்று ஏ வரும். ஏன்னா ஏக்கு ஏ சவுண்டும் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அப் அப்படின்ற குறியில் எழுதி எங்கே வருது பாரு, ஏபிபிஎல்ஒய் அப்ளை சொல்கிறோமா? அடுத்து ஆப்ன்றது நெடில் இல்லையா? நீங்கள் வந்து ஆப்பிள் ஏபிபிஎல்இ ஆப்பிள் வருதா? அடுத்து ஏன்ற சவுண்ட் எங்கே வருது? ஏபிஎல்இ ஏபிள் வருதா? இப்போ ஈஸியாக இதை வச்சு நம்ம படிக்கலாமா? அடுத்து ஏசி ஏவோட சவுண்டு, சியோட சவுண்டு. அப்போ இதனோட சவுண்டு நம்ம எப்படி படிக்கலாம்னா, அக் அப்படின்னு ஒரு சவுண்டும் ஆக் அப்படின்ற ஒரு சவுண்டும் நம்ம படிக்கலாம். ஓகேவா? இப்போ அக் எங்க அப்ளை பண்ண முடியும்னா, ACCOUND இந்த வேர்டோட நம்ம எப்படி படிக்கலாம்? அக்கவுண்ட். அப்ப அக்ன்ற சவுண்ட் வருதா? அதே மாதிரி ஆக்ஷன் ACTION ஆக்ஷன் ஆக்ஷன் இந்த இடத்துல என்ன வருது? ஆக் அப்படின்ற சவுண்ட் வருதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாரு, ஏடி ஏடி ஏவோட சவுண்ட், டியோட சவுண்ட். இப்போ அ ஈட்டு ஒரு சவுண்டும் ஆ ஈட்டு ஒரு சவுண்டும் நம்ம படிக்க போறோம். சரியா? இப்போ பாருங்க, அட்மிஷன் ADMISSION அட்மிஷன். அப்ப இந்த இடத்துல அட் அப்படின்ற சவுண்ட் வருதா? அதே மாதிரி இங்க பாரு, ஆடிட்டர் அப்ப ஆ சவுண்ட் வருதா இங்க? அப்போ ஒரே எழுத்து தான், இதுவும் ஏடி தான் இதுவும் ஏடி தான். நம்ம எப்படி படிக்கணும்? இதை குறிலாவும் இதை நெடிலாவும் படிக்கணும். புரியுதா? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் உங்களுக்கு? அடுத்து பாருங்க, ஏஎம் ஆம் ஏவோட சவுண்டு, எம்மோட சவுண்டு அ இம். அடுத்து ஆ இம் ரெண்டு சவுண்ட் வருதா? இங்க பாரு, அ இம் மா அம்மா அம் சவுண்ட் வருதா? இங்க வந்து ALL ஆல் ஆ சவுண்ட் வருதா? இப்போ நம்ம குறில் இங்க குறிலும் இங்க நெடிலும் யூஸ் பண்றோம் இல்லையா?